சீஸி மீன் மேக்கர் மஞ்சூரி எப்படி பண்ணுறது பார்ப்போமா? அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து மீன் மேக்கர் எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் மீன் மேக்கர் எடுத்ததுக்கப்புறம் சுடுதண்ணியில் வந்து ரெண்டு கப்பு சுடுதண்ணி வந்து அதில் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறமேட்டு கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு கப் அளவு கடலை மாவு, லைட்டாக கடைசியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து உள்ளே போட்டுக்கலாம். அது நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக நல்லா மாறல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சூரிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். மஞ்சூரிக்கு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா நீல சைஸில் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்கும். வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டை இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறோமோ அப்போ தான் அது ரொம்ப சீக்கிரமாக வந்து வேகும். கேரட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு பீன்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பூண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது வந்து ப்ரௌனிஷாக ஒரு அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பூண்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் அதையும் உள்ளே போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஒரு அளவு பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறமேட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறமேட்டு சோயா சாஸ், சீஸ், அதுக்கப்புறமேட்டு சீஸ்க்கு மேலே சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், சூப்பரான சீஸி மீன் மேக்கர் மஞ்சூரி வீட்டிலே செஞ்சாச்சு. இது பிடிச்சிருந்தா லைக்